மொபைல் போன்ல ஹாட்ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஆனே ஆகாது. நம்ம கிளிக் பண்ணி ஆன் பண்ணோம், ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆனே ஆகாது. ஒரு மாதிரி இன்டிமேஷன் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோல இந்த மாதிரி ஆனாம இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாட்ஸ்பாட் மொபைல்ல ஆன் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வரும். நம்ம கிளிக் பண்ணி ஆன் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டிமேஷன் தான் வந்துட்டு இருக்கும். இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போன்ல நம்ம டேட்டா சேவர் ஆன் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி டேட்டா சேவர் ஆன் பண்ணி வச்சிருக்கப்போ நம்ம ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி பாக்குறப்ப அது ஆனே ஆகாம வந்திருக்குது. ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் போயிடுங்க. போயிட்டு அதுல டேட்டா சேவர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஆன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹாட்ஸ்பாட்டை போய் ஆன் பண்ணி பாருங்க. அது பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடும். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா ஆனே ஆகாம இருந்திருக்கும். பட் இந்த டேட்டா சேவரை நீங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஆன் பண்றப்போ உங்களுக்கு ஆன் ஆகும். அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோல ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகாம இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதை பத்தி டீடைலா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.